சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு அழைக்கக்கூடிய தர்ஷன் நடிகர் அவர் வந்து தன்னுடைய சொந்த ரசிகர் ஒருத்தரையே வந்து கொன்னுட்டாரு. உலக அளவில் ஒரு ரசிகன் ஒரு ஹீரோவால் கொன்ற வழக்கில் ஒரு ஹீரோ கைது செய்யப்பட்டுள்ளார்னா இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். இவர் ஒரு ஹீரோவை ஏற்றுக்கிட்டு அப்படி கொண்டாட ஆரம்பிச்சு இப்போ ரேணுகா சுவாமி அப்படின்ற ஒரு ரசிகனை கொன்ற வழக்கில் 11 பேரோடும் சேர்ந்து முதல் குற்றவாளியாக இவர் வந்து கைது செய்திருக்காங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. தன்னை வந்து வாழ வைத்து இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டு பண ரீதியாகவும் சரி வெல்த்லையும் சரி எல்லாத்துலேயுமே கொண்டு வந்ததுக்கு ஒரு நடிகருக்கு பக்கவலமாக இருக்கிறதே வந்து ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது சொந்த ரசிகரையே கொண்டு இருக்காங்க. இது வந்து அங்கே ஒட்டுமொத்த கன்னட இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு சார் பாதிக்கும்? காமம் இதனுடைய இது வந்து காமம் கண்ணை மறைக்கணுவாங்க இல்லையா? அது சாதாரணமான சாமானியன்லேருந்து நீ எவ்வளோ உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த காமம் கண்ணை மறைத்தது தான் ஒரு ரசிகனை கொள்கிற அளவுக்கு போயிருக்கு. அவருக்கு வந்து விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. 10 வருஷம் குடும்பம் நடத்துறாங்க. ஒரு குழந்தை இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. விவாகரத்துன்னு வந்தாச்சு. வந்தவருக்கு பவித்ரா கவுடா அப்படின்ற ஒரு நடிகை. அவர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க? அதிகபட்சமாக ஒரு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. 33 வயசு ஆகுது. கர்ப்பிணி மனைவி, அம்மா மட்டும்தான். ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு நைட்டு கிளம்பி போவார். அந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கூடிய சம்பளத்தினுடைய பெரும் பகுதியை இந்த தர்ஷனுக்காக செலவு பண்ணுற ஒரு கேரக்டர். தர்ஷனை யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போய் சண்டை போடுறது, மீடியாவில் சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறது, தான் தலைவன் மீது இதுவாகினோடனே சொந்த மனைவியை விட்டுவிட்டு அது விவகாரத்தை ஆச்சாலியோ இன்னொரு நடிகையுடன் இருக்கிறது வந்து இந்த ஒரு ரசிகனா இவரால் தாங்க முடியல பொழுது அந்த பொண்ணுக்கு எதிராக போய் அந்த நடிகைக்கு எதிராக கமெண்ட்ஸ் போட்டுருந்துக்கிறாரு. இன்ஸ்டாவில் நிறைய வந்து கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து தர்ஷன் கிட்ட சொல்லி அந்த நடிகை அழுதுருக்கு. பார்த்தீங்களான்னு அழுத உடனே என்ன ஆகி போச்சு, இவருக்கு கோபம் உச்சிக்கு ஏறி போச்சு. எங்கேயோ ஒரு பொடி பையன் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவன் கட்டி தூக்கின்னு வாங்கலான்ட்டுக்கிறார் பொழுது. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிஷோர். கன்னட சினிமாவில் வந்து காந்தாராங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து கன்னட சினிமா மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமாக தாண்டி கேஜிஎஃப் மாதிரி படங்கள் வரும்போது அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா தான் கன்னடத்தில் நிறைய ஆக்டர்ஸோடைய படங்கள் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி கன்னடாவுக்கும் தமிழுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்பாக போயிட்டு இருக்கும் போது அங்கே ரீசெண்டாக இப்போ நடந்த ஒரு சம்பவம் வந்து கன்னட இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை தமிழ் ரசிகர்களே வந்து ஒரு ஷாக்கிங் ஆக வச்சது. அங்கே சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு அழைக்கக்கூடிய தர்ஷன் நடிகர் அவர் வந்து தன்னுடைய சொந்த ரசிகர் ஒருத்தரையே வந்து கொன்னுட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. என்ன சார் நடந்துச்சு? உண்மையிலே இது நீங்கள் கன்னடம் தமிழ் அப்படின்னு தாண்டி எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் ஒரு ஒரு ரசிகன் ஒரு ஹீரோவால் கொல்லப்பட்டது இதுவாக தான். கொல்லப்பட்ட வழக்கில் அந்த ஹீரோ கைது செய்யப்பட்டது இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்தியாவில், அதுவும் சவுத் இந்தியாவில் தான். நீங்கள் மலையாளத்தை விட்டுருங்க. இன்றைக்கும் இப்போ வேணால் மலையாள ரசிகர்கள் மாறிடலாம் கண்டி. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு மலையாள ரசிகர்கள் ஜென்யூன் நான் சொல்கிறேன். மம்முட்டி சொன்ன மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஏதோ நாங்கள் வந்து எங்கள் முதல்வர் வந்து தரையில் தான் தேடுறோம், திரையில் தேடலன்னு ரைட்டு. சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டார், அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி வந்து விஜய் அங்கே கோட் படப்பிடிப்பு போகும்போது ஒரு ஊரே திரண்டு வந்தது. மேபி இப்போ சமீப காலமாக அவங்க கமர்ஷியல் தளத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப காலம் கூட கிடையாது. அவங்க ஸ்க்ரீனில் திரையில் நடிக்கிறவங்கப்பா, நாங்கள் எங்கே சாய குடிக்க போகிறோமா அப்படின்னா மம்முட்டியும் மோகன்லாலும் சாய குடிக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு ரசிகனை சேர்ந்து தான் குடித்தான். நான் பார்த்தேன் கண்ணால். அதுதான் அங்கே ஒரு பலம். நீங்கள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம்லாம் வந்து வெறி கொண்ட ரசிகர்கள். தன்னுடைய ஆதர்ச நாயகனுக்காக எருமாட்டை பலி கொடுக்குறது, தங்களையே பலி கொடுக்குற அளவுக்கு ஒத்த கையில் வந்து ஒரு 20 அடி கட் அவுட்டில் ஒரு கையில் 15 லிட்டர் பாலும் ஒரு கையை சாரத்தில் ஏறி அந்த பாலை ஊற்றக்கூடிய ஒரு ரசிகனும் விடிய விடிய கொட்டை அடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். தன்னுடைய இது செலிப்ரேஷனுக்கு இது பண்ணுறான், என்னது சரம் வெடிக்கிறான். நள்ளிரவு காட்சி போய் பார்க்குறான். ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது 1 மணி காட்சிக்கு போய்க்கிறான். இதையெல்லாம் தாண்டி கொடுமை 200 ரூபாய் டிக்கெட்டை 2,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் பார்க்கக்கூடிய வெறிகொண்ட ரசிகன் தென்னிந்தியாவில் உண்டு. அதுவும் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, கன்னடத்தில் உண்டு. அப்படி ஒரு கொண்டாடுற ஒரு ரசிகனை கொன்ற வழக்கில் ஒரு ஹீரோ கைது செய்யப்பட்டுள்ளார்னா இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து. அதுக்கு நிறைய முகாந்தரங்கள் உள்ளது அப்படின்றாங்க. வழக்கு விசாரணைக்குள்ளே இருக்குது. இது என்ன எப்படி வருது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார். இங்கே கூட தமிழில் ஒரு படத்துக்கு வந்திருந்தார், ஒரு இது படத்துக்கு. அர்ஜுனாவை கர்ணனாவை நடிக்கிறேன்ட்டு நல்ல இதெல்லாம் பீம்பாய் உடம்பு போட பூர்வ கன்னட நடிகர்கள் நல்லா தமிழ் பேசுவாங்க, பேசியிருந்தார், எல்லாம் பண்ணார். தர்ஷனுடைய இது என்ன தெரியுங்களா? நான் ஒரு கன்னட ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு தகவல் வந்து என்ன பண்ணுவார், இப்போ திடீர்னு ஒரு
கர்நாடகாவில் ஒரு ஊருக்கு ஒரு பட ப்ரொமோஷனுக்கோ இல்லை ரசிகர்கள் மீட்டிங்க்கோ போகிறாருன்னு வச்சுங்க. இப்போ பெரும்பாலும் ப்ரொமோஷனுக்கு போகிறாருன்னா, இப்போ ஒரு ஏரியா இருக்குது. இது திடீர்னு வந்து அங்கரபள்ளி அப்படின்னு ஒரு ஏரியான்னு வச்சுங்க. அதுக்குள்ளே போகிறாருன்னா, அங்கே இருக்கிற அந்த ரசிகர் மன்ற தலைவரை கூப்பிடுவாராம். கூப்பிட்டுட்டு எந்தெந்த இடத்துல யார் யார் நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு வரான். இந்த கூட்டத்தில் இந்தந்த இடத்துல இவர் நிற்கிறார் அப்படின்னோடனே அவங்கவுங்க பேர்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிச்சோம். இது ஒரு ரொம்ப பழைய டெக்னிக் தான் இது. அரசியலில் தானே சார் இது ஆப்ரேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பழைய டெக்னிக்குங்க அது. என்ன பண்ணுவாரோ திடீர்னுட்டு பெங்களூரு ரமேஷு அப்படின்னு ஆரம்பிப்பாரான். மைசூரு மகேஷு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா கொந்தளிச்சா அப்படியே நம்ம பேரை வந்து தர்ஷன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வெறி கொண்ட ரசிகர்கள் உருவாகிறாங்க. இது இப்படியெல்லாம் வந்த ஒரு நபர் தான் வந்து ஒரு சாதாரண ஒரு சினிமா விநியோகஸ்தராக இருந்து ஆரம்பத்தில் ஹேமந்த் குமார் விநியோகஸ்தராக இருந்து அப்புறம் தயாரிப்பாளராக மாறி சின்ன சின்ன படங்கள் தயாரித்து அப்புறம் அந்த பாடி பில்டிங்லாம் கொண்டு வந்து கரலா கட்டெல்லாம் சுற்றி கித்தி அப்புறம் அந்த கன்னட ரசிகர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இவர் ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிட்டு அப்படி கொண்டாட ஆரம்பித்து இப்போது ரேணுகா சுவாமி அப்படின்ற ஒரு ரசிகனை கொன்ன வழக்கில் 11 பேரோடும் சேர்ந்து முதல் குற்றவாளியாக இவர் வந்து கைது செய்திருக்காங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சார் சொந்த ரசிகனையே கொள்கிற அளவுக்கு அந்த ஒரு கோபம் தாண்டி அந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தன்னை வந்து வாழ வைத்து இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டு அது வந்து பண ரீதியாகவும் சரி வெல்த்லேயும் சரி எல்லாத்துலேயுமே கொண்டு வந்ததுக்கு ஒரு நடிகருக்கு பக்கவலமாக இருக்கிறதே வந்து ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது சொந்த ரசிகரையே கொண்டு இருக்காங்க. இது வந்து அங்கே ஒட்டுமொத்த கன்னட இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு சார் பாதிக்கும்? காமம் இதனுடைய இது வந்து காமம் கண்ணை மறைக்கணுவாங்க இல்லையா? அது சாதாரணமான சாமானியன்லேருந்து நீ எவ்வளோ உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த காமம் கண்ணை மறைத்தது தான் ஒரு ரசிகனை கொல்கிற அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற மீடியாக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, தர்ஷன் வந்தாச்சு. அவருக்கு வந்து விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. 10 வருஷம் குடும்பம் நடத்துகிறாங்க. ஒரு குழந்தை இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. தர்ஷன் அங்கங்கே போய் கில்மா வேலை பண்ணுவார் பொழுது அது மனைவிக்கு பிடிக்கல, இதுவாகிடுச்சு. ஒரு விவாகரத்துன்னு வந்தாச்சு. வந்தவருக்கு பவித்ரா கவுடா அப்படின்ற ஒரு நடிகை. அவர் கூட ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கார். மைசூர் பக்கத்தில் ஒரு பண்ணை வீடெல்லாம் வாங்கி கொடுத்து இருக்கும் பொழுது இது மீடியாக்களில் அரசல் புரசல் அப்படியே எழுத ஆரம்பிக்கிறாங்க. வருது ஒவ்வொரு இதுவாகுது. ஆரம்பித்தோடனே இப்போ இந்த கொல்லப்பட்டிருக்கார் இல்லைங்களா, இந்த ஒரு பேர் வந்து ரேணுகா சுவாமி. இவர் வந்து தர்ஷனுடைய மிக தீவிர வெறியன் ரசிகர். அப்படியாப்பட்ட ரசிகனா. அதுக்கு ஒரு உதாரணமாக எழுதியிருக்காங்க. வந்து அவர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க? வேலை பார்க்குறாரு. மெடிக்கல் ஷாப் வச்சு இல்லை, அந்த பையன் வந்து வேலை பார்த்துருக்காரு. மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துருக்காரு. மெடிக்கல் ஷாப்பில் வேலை அதிகபட்சமாக ஒரு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. 33 வயசு ஆகுது. கர்ப்பிணி மனைவி, அம்மா மட்டும்தான். ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு நைட்டு கிளம்பி போவார். வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கூடிய சம்பளத்தினுடைய பெரும்பகுதியை இந்த தர்ஷனுக்காக செலவு பண்ணுற ஒரு கேரக்டர். 30 அடியில் கட் அவுட் வைக்கிறது, 100 லிட்டர் பால் வாங்கி ஊற்றுறது, சரம் இது பண்ணுறது, தர்ஷனை யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போய் சண்டை போடுறது, மீடியாவில் சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறது. நீங்கள் யாராவது இந்த வரைஞ்சி கட்டின்னு வருவாங்க தெரியுங்களா, யாராவது இந்த இதில் பேசினா கமெண்ட்ஸ் அது மாதிரி போய் இது பண்ணுறது. இது என்ன இப்போ இது தான் தலைவன் மீது இதுவாகினோடனே சொந்த மனைவியை விட்டுவிட்டு அது விவகாரத்தை ஆச்சாலியோ இன்னொரு நடிகையுடன் இருக்கிறது வந்து இந்த ஒரு ரசிகனாக இவரால் தாங்க முடியல பொழுது அந்த பொண்ணுக்கு எதிராக போய் அந்த நடிகைக்கு எதிராக கமெண்ட்ஸ் போட்டுருந்துக்கிறாரு இன்ஸ்டாவில். சோஷியல் மீடியானால தான் இன்றைக்கி அந்த ஒரு உயிரே பறிப்பு. சோஷியல் மீடியாவில் தான் உயிரே வந்து பவித்ரா கவுடா சம்பந்தமாக நிறைய வந்து கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து சொல்லி தர்ஷன்கிட்ட சொல்லி அந்த நடிகை அழுதுருக்கு பார்த்தீங்களான்னு. அழுத உடனே என்ன ஆகி போச்சு, இவருக்கு கோபம் உச்சிக்கு ஏறி போச்சு. நம்ம எவ்வளோ பெரிய பவர், என்ன ஸ்டார் சொன்னீங்க? சேலஞ்சிங் ஸ்டார். நாம் சேலஞ்சிங் ஸ்டார். எங்கேயோ ஒரு பொடி பையன் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவன் அவன் இது பண்ணுறான்னு கட்டி தூக்கின்னு வாங்கலான்ட்டுக்கிறார் பொழுது. இது எப்படி இதுவாகுதுன்னா, அவங்க அம்மா வந்து மதியம் 2 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தாச்சு, ஃபோன் பண்ணிட்டாரு. எடுத்து பேசுகிறாங்க அவங்க அம்மா. பேசி முடித்த உடனே ஃபோனு இதாகிடுது. சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு மனைவி வந்து ஏதோ மருந்தோ ஏதோ வாங்கின்னு வரதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவங்க அம்மாவும் ட்ரை பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப். 8வது 9வது 10வது 11 12வது அதுக்கப்புறம் டவுட் வந்துருக்குது இவங்களுக்கு. லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அப்படியே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாளும் வந்து அவர் வரலன்னு உடனே மறுபடியும் போய் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்ட பிறகு பெங்களூர் புறநகர் பகுதியில் ஒரு காவால் ஒரு பணம் கிடக்குதுன்னு தகவல் வருது. போய் பார்த்தா அந்த பணத்தில் வந்து நிறைய அடிச்சிருக்காங்க, அடித்து காயப்படுத்தியிருக்காங்க.
அதை எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த ஃபோட்டோவும் இதுவும் மேட்ச் ஆகவே அவங்கள கூப்பிட்டு காமிச்சோன்னா எங்கள் மகன் தான் கதறி அழுதுருக்காங்க. முதல்ல இது வந்து தற்கொலையா அப்படின்ற வழக்கை தான் எடுத்திருக்காங்க. தற்கொலையாக இருக்குமோ அப்படின்னு யாராவது உங்களுக்கு இவர் கடன் தொல்லை இருக்கா இது இருக்கான்னு ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் வாங்குற சம்பளத்தை இது பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். அவர் பாட்டுன்னு இருப்பார். யார்கிட்டையும் கடன் வாங்குறது கிடையாது, யாரும் எதிரி கிடையாது, யார் வம்புத்துக்கும் போகாத கேரக்டரு. அப்படின்போது போலீஸ் வேற ஒரு விசாரணையாக இதை கொண்டு போகிறாங்க. இங்கே எங்கே ட்விஸ்ட் அடிக்குதுன்னா, வாலண்டரியாக 3 பேர் வந்து நாங்கள் தான் அவரை கொலை பண்ணோம், எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து இங்கே வந்து பண்ணாங்க. என்ன மோட்டிவ்னு கேட்குறாங்க. கொடுக்கல் வாழலாம் தங்குறாருன்னு. கடனே வாங்காத ஒரு ஆள், யார்கிட்டையும் இது பண்ணாத ஆள், வம்பு தும்பு இல்லாத நீ என்ன கொடுத்த முன்னுக்கு பின்ன முரணா சொன்னோடனே போலீஸ் அவங்க பாணியில் விசாரிக்க ஆரம்பித்த உடனே தான் இதுக்குள்ளே தர்ஷன் உள்ளே வர ஆரம்பிச்சோடனே ஒட்டுமொத்த போலீஸ் ஒட்டுமொத்த கன்னட சினிமாவே முதல்ல அதிர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் கூட்டு போய் விசாரிக்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இப்படி பவ்யமாக நிற்கிறது, இது பண்ணுறது விசாரணையும் ஏறக்குறைய உண்மையாகிடுது. என்ன காரணம்னா, இந்த பவித்ரா கவுடாவை தொடர்ச்சியாக கமெண்ட்ஸ் விமர்சனம் செய்ததனால் கோபமான தர்ஷன் அவனை தூக்கின்னு வாங்கடான்னு நிற்கிறாரு. தூக்கின்னு வந்து மைசூர் பக்கத்தில் இருக்கிற பண்ணை வீட்டில் வச்சு பவுன்சர்ஸு அப்புறம் வந்து இந்த ரவுடிகள் இவர் பெல்ட்டால்லாம் அடிச்சிருக்காருன்னு கூட சொல்லியிருக்காங்க. வந்து பெல்ட்டால் அடித்து காயமாகி ஒரு கட்டத்தில் உயிர் பிரிந்து போயிருக்கிறது. அதுதான் நடந்ததாக வந்து இப்போதைக்கு வந்து விசாரணை போயிட்டுருக்கு. ஓகே சார். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலுமே கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள நடிகர். இதுக்கப்புறமா எப்படி சார்? ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி கேசஸ் எது வந்தாலுமே அந்த அந்தஸ்தில் இருக்கிற ஆளுங்க மேலே கை வச்சாங்கன்னா அதுக்கப்புறமா அதை அப்படியே மூடி மறைச்சிட்றாங்களா சார்? இதுதான் வந்து கன்னட திரையுலகம் முழுக்க சமூக ஆர்வலர்கள் இந்திய அளவிலும் பேசுகிறாங்க. வந்து இப்போ தர்ஷன் வந்து ஒரு பவர்ஃபுல் ஏரியாவில் இருக்கார். ரைட், ஓகே, நீங்கள் வந்து வந்தாச்சு, நீங்கள் கைது பண்ணியாச்சு, இன்றைக்கி மீடியாவில் இதுவாகிடுச்சு. நியாயமான ஒரு தண்டனை இது உண்மையாக இருந்தால் விசாரணை கரெக்டாக நடந்து கொடுக்கணும். அவர் வழக்கம் போல் இவங்கெல்லாம் கைது பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பவர்ஃபுல் ஏரியாவில் இருக்காங்க. அரசியல் பின்புலம், பண பின்புலம், செல்வாக்கு இதெல்லாம் சேர்ந்து 1 மாதத்துல 2 மாதத்துல வெளியே வந்துட போகிறாங்க. இவருக்கு கடுமையான குரல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து போலீஸ் சும்மா விடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ரொம்ப தீவிரமாக உள்ளே இறங்கி இது பண்ணுறாங்க. சமூக ஆர்வலர்கள் சும்மா இல்லை. வந்து இன்றைக்கி வந்து மீடியா வேறு லெவலில் போயிடுச்சு. சமூக ஆர்வலர்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள மீடியாக்கெல்லாம் அது பெரிய விஷயமாக கையில் எடுத்திருக்காங்க. நேஷ்னல் லெவலில் இந்த மீடியா வந்து இந்த விஷயத்தை வந்திருக்காங்க. இது காரணம் நீங்கள் சொன்ன பதில் தான். ஏன்னா அந்த கொல்லப்பட்டவர் வந்து ஒரு சாமானியன், ஒரு புது வேலை செய்கிறவன், ஒரு 15,000 ரூபாய்க்காக வந்து ஊர் விட்டு ஊர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறவன், ஒரு கர்ப்பிணி மனைவியோடு இருக்கிறவன் பண்ண இது. அவனை நீங்கள் செல்வாக்கோடு இருக்கிற ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டதாக நீங்கள் விசாரணைக்குள் இருக்கும் பொழுது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நியாயமான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். சட்டத்தின் ஓட்டை வழியாக அவர் தப்பித்து விடக்கூடாது என்பது பொதுவாக சமூக ஆர்வலர்களுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. அந்த கருத்து நியாயமாகும் என்று நம்புகிறேன் நான். ஓகே சார். இறுதியாக இந்த மாதிரி செயல்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மன வருத்தத்தை தான் கொடுத்துட்ருக்கு. நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணுற ஒரு நடிகர் வந்து இன்றைக்கி தன்னோட ரசிகரையே கொள்கிறாங்க அப்படின்னு. இது கன்னட இண்டஸ்ட்ரின்னு நான் கேட்கல, பொதுவாகவே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அந்த பிடிச்ச ஆக்டருக்காக ஃபேன்ஸ் வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் போது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஃபேன்ஸோடைய? பல காலம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பாவப்பட்ட ஜென்மங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். நான் வந்து ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது, உச்ச நட்சத்திரம் ஒரு 4-5 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவரோட இது ஆகுது, 200 ரூபா டிக்கெட்டு பிளாக்ல வந்து 2,500 ரூபாய் 5,000 பேருக்கு விற்கப்படுகிறது. இந்த டிக்கெட்டை வாங்குறவங்க யார்? ஒரு பென்ஸ் காரில் வரவங்களா, BMW காரில் வரவங்களா? கிடையாது. தினக்கூலிகளும் தினக்கூலிகள் டெய்லி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஒரு அம்மா பானையில் சேர்த்து வச்சிருந்த காசை திருடிக்கிட்டு வந்து படம் டிக்கெட் வாங்கின ஒரு சம்பவங்கள் இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் நம்ம சேனல்லே கூட நான் பேசியிருக்கிறேன். நான் அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பல, அது இதுவாகும். ஒரு அப்பா வந்து வேர்க்கடலை பஸ் ஸ்டாண்டில் வேர்க்கடலை தள்ளி இந்த அவிச்ச வேர்க்கடலை விற்பாங்கள்ல, விற்றுட்டு ஒரு 11:30 மணிக்கு வந்து படுக்கிறாப்புல. ஒரு 4 மணிக்கு பையன் எழுப்புறான், அப்பா என்னடா ராஜா அப்படின்றார். வந்து நான் என் தலைவனுடைய படத்தை பார்க்கணும், ஒரு ஹீரோ பார்க்கணும். சரி நான் பாக்கெட்டில் 200 ரூபா இருக்குது எடுத்து போன்றார். 200 ரூபாயா? 2,500 ரூபா கொடுன்னு அவருக்கு முழிப்பு வந்தது. நான் வாங்கின மொத்த வேர்க்கடலையோடைய விலையை கூட 2,500 ரூபா இல்லையே அப்படின்ட்டு, நான் எங்கப்பா நான் 2,500 ரூபா வச்சுக்கணுன்னே பக்கத்தில் அந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து ஊற்றி அப்பனை பற்ற வச்சேன்னா, இது தினசரி பத்திரிகையில் வந்த செய்தி. காப்பாற்றிட்டாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனநிலை பாருங்கள். அது ஒரு கட் அவுட்லாம் நீங்கள் நடிகனுக்கு இவங்க செலவுலேயே அங்கே கட் அவுட் வைக்கிறாங்க. இவங்க பண்ணுற கட் அவுட்டுங்க அது. இவங்க விற்கிற கட் அவுட். முன்னெல்லாம் வந்து ரசிகர் மன்ற டிக்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க தெரியுங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, அந்த டிக்கெட்டை விற்று அந்த காசை வந்து செலவுக்கு வச்சுப்பாங்க. இப்போலாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி
ஒரு தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு டிஃபன் கடை வச்சுக்கிறவர்கள், இவர்களுடைய அந்த மகன்கள் அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்ச அந்த எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரியாமல் தன்னுடைய கடவுளாக பார்க்குற அந்த நடிகனுக்கு வந்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, படம் வைக்கிறது, நடுகிறவு காட்சியில் போய் படம் பார்க்கறது, தண்ணி லாரி மேலே ஏறி கீழே விழறது, எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. எந்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே வந்து? நீ திரையில் பார்க்குறியா, பார்த்து இது பண்ணிட்டு போவது என்ன? தெய்வமா கடவுளா? யார் அவர் உங்களை பார்க்க வந்தது? இன்றைக்கி பார்த்தீங்களா? ஒரு உயிரே போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைங்க வந்து. படித்தவர்கள் உள்ள இன்றைக்கி வந்து மாறியாச்சு இல்லை, எல்லாமே வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா அது இது உள்ளங்கைக்குள் உலகம் வந்தாச்சு, எல்லாமே இதுவாகிடுச்சு. இன்றைக்கி ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வெறிகொண்டா அப்போவே நல்லா இருந்தாங்க பொழுது. ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு ரசிகன் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். தன்னை வந்து ஒரு பிறந்த நாளுக்கு பார்க்க வந்த ரசிகர்கள் திரும்ப போகும்போது 3 ரசிகர்கள் இறந்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். அந்த அம்மாக்கள் கேட்ட கேள்வி வந்து இன்றைக்கி வரைக்கும் காதில் இருக்குதுன்னு ரஜினி சொன்ன அந்த ஒரு காரணத்து, ரஜினி அதை சொன்னதுனால தன்னுடைய பிறந்த நாளுக்கு இங்கே ஊர்லேயே இருக்க மாட்டார். அது பிறந்தநாள் கொண்டாடுறதே கிடையாது. கமலஹாசன் வந்து என் ரசிகர்கள் வந்து விசிலடிச்சாங்க குஞ்சிகளாக இருக்கக்கூடாது, அவர்கள் நற்பணி இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு கொண்டு வந்து நற்பணி இயக்கத்தை கொண்டு வந்து ரத்த தானம் பண்ண வச்சது முதல் நடிகன் வந்து தென்னிந்தியாவில் கமலஹாசன் தாங்க வந்து. இப்போ போக்கே வேற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த சமூக வலைதளங்களோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு தியேட்டரில் போய் ட்ரெய்லர் பார்க்க போனால் அந்த தியேட்டரை அடித்து நொறுக்கிட்டு வர்றது, அப்புறம் அந்த தியேட்டரில் வந்து இதுவாகிடுது, அந்த தியேட்டர் கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வர்றது, எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயமா மாறுது இன்றைக்கி வந்து. இதே கன்னடத்தில் கூட அந்த கேஜிஎஃப் ஹீரோ யார், யஷ் லைட்டு கட்ட போய் 3 பேர் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய யாராவது ஒரு நடிகரை சொல்லுங்கள், நீங்கள் இனிமேல் எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க, எனக்கு பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, ஒருத்தரை சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தியமாக சொல்ல மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கான அரசியல், இவங்களுக்கான சம்பளம், இவங்களுக்கான ஒவ்வொரு முறையும் இவங்க அதை வந்து ஒரு பெரும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு கோடியில் ஏறிக்கிட்டே இருக்கிற சம்பளம் அதெல்லாம் எதுக்கு எதை வச்சு? இந்த அப்பாவிகளை வைத்து தான். இவங்களா திருந்தலாம், யாராலும் திருத்த முடியாது. திருந்தட்டும். எப்படியோ சார், இந்த ஒரு சம்பவம் வந்து வெறும் கன்னட இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரி ரசிகர்கள் மனசுலையும் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி இதுக்கப்புறமாச்சும் திரையில் பார்த்தா திரையோட கொண்டாடிட்டு அப்படியே விட்டுறணும், ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரசிகர்கள் தெரிஞ்சு அவங்களோட பர்சனல் லைஃப் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த நேர்காணல் மூலமாக சொல்லிக்கிறோம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டே நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.